Hey, babe. வணக்கம். மதிய நேர விரிவான செய்திகளுக்காக உங்கள் பார்த்திபன் ராஜேந்திரன். சூரிச் ஸ்லீரன் பகுதியில் உள்ள வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக 2 நபர்கள் கைது. போலீசார் சிறப்பு விசாரணை மேற்கொள்கின்றனர். சமீபத்தில் குடியிருப்பு மற்றும் வணிக கட்டிடங்களில் கொள்ளையடித்து வந்த 25 பேர் கைது. எடுக்கப்பட்ட பொருட்கள் விரைவில் மீட்கப்படும் என அறிவித்துள்ளனர். சில நாட்களாக நடந்து வரும் கடத்தல் மற்றும் பண மோசடி செய்து வருவதற்காக அரசு புதிய சட்டமுறையை கொண்டு வந்துள்ளது. நீங்கள் அழைக்க வேண்டிய இலக்கத்தின் முன் நட்சத்திர குறியீடு 114 என்ற இலக்கத்தை அழைப்பதன் மூலம் அவசர அலுவலகத்திற்கு நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். இத்துடன் மதிய நேர விரைவான செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். ஹலோ, சொல்ல மச்சி. எப்படி மச்சி இருக்க? நான் ஓகேடா, நீ எப்படி இருக்க? எல்லாம் ஓகேயா? நான் ஓகே. இங்கே வேலை விஷயமா வெளியில் வந்துடுறேன். கிறிஸ்மஸ் தானே, அப்போ கொண்டோடுங்க. இன்றைக்கு லீவ் உனக்கு? ஓ, இன்றைக்கு லீவுடா. ஆஹா, அப்படி என்ன மீட் பண்ணுமா வெளியில் இன்றைக்கு? ஒரு 8 மணி போல் ஓகே உனக்கு? எனக்கு ஓகே. அப்போ நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணுறேன். பிக்கப் பண்ண வாரியோ? ஆனால் மறந்து போய் தூங்கிடாத. ஓகேடா. என்னடா சவுண்ட் இது? இருமச்சன், நான் அடிக்கணும். எமர்ஜென்சி கால் சென்டர், டேவிட் ஹியர். எமர்ஜென்சி கால் சென்டர். ஹலோ, அனுவா கேட்குறீங்க? Hey, babe. இது எமர்ஜென்சி கால் சென்டர். Yeah. ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? Yeah. ஓகே அனு, நீங்கள் பென் ஸ்ட்ரீட் ஏர்லியாக இருக்கிறீங்க. அங்கே தான் போகணும், பேப். குடிச்சிருக்கீங்களா அனு? இல்லை. எதுக்காக எங்களுக்கு கால் பண்ணீங்க? எனக்கு உங்களோட கதைக்கணும், பேப். ஓகே அனு, நான் காலை கட் பண்ணுறேன். நோ, பேப். எனக்கு காசு வேணும். ஏய், கதைச்சிருக்கான்னு ஃபோனை தான். யார் இது? காசு தான் கேட்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு ப்ளீஸ். அனு, யாராவது உங்களோட இருக்கிறாங்களா? இப்போ கேட்குறியா இல்லையா? இதோட கான் கதைச்சது. அவனுக்கு தெரியுமா என்னோட கைக்கிறது? இல்லை. எதுக்காக எனக்கு கால் பண்ணீங்க? ஓமாம் செல்லம். அவன் உங்களை கடத்தி காசு கேட்குறான் அனு. ஓமாம். ஓகே அனு, இப்போ நான் கேட்குறதுக்கு ஓம் இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற யாருன்னு தெரியுமா அனு? இல்லை இல்லை. அவன்கிட்ட வெப்பன் ஏதாச்சும் இருக்குதா? எனக்கு தெரியாது. ஓகே அனு, கொஞ்சம் அமைதியாக இருங்க. நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணேன்னு பார்க்குறேன். நீங்கள் என்னோடய பாய் ஃப்ரெண்டை கைக்கிற மாதிரியே கழிச்சிட்டு இருங்க. நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்குறேன். நான் திரும்ப வருவேன், பேப். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியுமா? லைக் ஹைவே. யா. ஓகே, இப்போ நீங்கள் எந்த திசை நோக்கி அது போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? இல்லை. ஃபோனை தான். ஃபோனை கொடுக்காதீங்க அனு. ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுட்டே இருங்க. என்னோட கழிச்சிட்டே இருங்க அனு. பேப், என்ன அவன் கொல்ல போறான். நீ காசு தரையிலேண்டு என்ன பார்க்கவே இல்லாது. அவன் கேட்கறது கொடு. ஓகே அனு, அப்படியே ஏதாச்சும் கேட்டுட்டு இருங்க. ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுட்டு இருங்க. நான் இப்போ மியூட்டில் போடணும். நோ 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 நோ. வேறு ஒன்றும் செய்யலாது. நான் சொல்கிறத கேளுங்க. நான் திருப்பி வருவேன்.
ஹலோ டே மச்சி எங்கே நிற்கிற? 8 மணிக்கு தானே வாரேன்ட்டு சொன்னேன். எனக்கு இன்னும் வேலை முடியலடா. அது இல்லை மச்சி, இப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை. சொல்லு மச்சி, எதுவும் வாங்கணுமா? இல்லை மச்சி, ஒரு பொண்ணு கால் பண்ண, அவளை யாரை கடத்தி வச்சுருக்காங்களா? நீ வீட்டிலையும் வேலை செய்றியா? இல்லை மச்சி, என் டே லாஸ்ட் டே தானே, அதான் ஹோம் ஆஃபீஸ். அதை விட உனக்கு ஏதாச்சும் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்ததா? இல்லைடா, அப்படி யாரும் கால் பண்ணலை. ஒருவேளை ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். அவள் வந்து பாய் ஃப்ரெண்டோட கைக்கிற மாதிரியே என்னோட கைச்சிட்ருக்கா. உனக்கு இதை பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்தால் எனக்கு சொல்லு. அது சரி, அவங்க எங்கேருந்து காய்க்கிறான்னு உனக்கு தெரியுமா? இல்லை மச்சான், அவள் ஏதோ ஹைவேல போயிட்டுருக்கா போல இருக்குது. அவளால் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடலாமல் இருக்குது. அவன் வேறு பக்கத்தில் இருக்கிறான். அப்போ நீ அவள் இதில் போகிறான், கலர் ஏதாவது சம்திங் டீட்டெயில் இருந்தால் வாங்கிட்டு. ஓகே மச்சி, இதை பற்றி கேட்சிட்டு நான் உனக்கு கால் பண்ணேன். நீ ஏதாச்சும் தெரிஞ்சா எனக்கு சொல்லு. சரி, ஓகே மச்சி. அனு, நான் திரும்பி வந்துட்டேன். உங்களுக்கு என்ன தெரியுது வெளியில் பார்க்க? ஃபோனில் ஏதாச்சும் சொல்கிற மாதிரி இருக்கா? அப்போ தான் நான் போலீஸ் அனுப்பி ஹெல்ப் பண்ணேலும். ஓகே ஓகே ஓகே, இப்போ சொல்லுங்கள், நீங்கள் போகிறது என்ன கலர் கார்? லைக் சிவப்பு, வெள்ளை, கருப்பு, ப்ரௌன்? எல்லாம் ஓகே பேப். ப்ரௌன்? யா. இது வேணா? கார். காரா? அனு, நான் சொன்னேன் தானே, நான் சொல்கிறதுக்கு மட்டும் ஓம் இல்லைன்னு மட்டும் சொல்ல தாடி சொல்லு. போன ஓ ஷிட், நான் ஃபோனை வச்சு ஆகணும். யாரு கதைக்கிற? ஏய், நான் வைக்கிறேன். அனு, வைக்காதீங்க. அவன்கிட்ட சொல்லியாச்சும் சொல்லி சமாளிங்க. என்னால முடியாது. அனு, அனு, ஷிட்! ஹைவே போலீஸ் சென்டர், விஜய் ஸ்பீக்கிங். ஹலோ, நான் டேவிட், எமர்ஜென்சி கால் சென்டர்லேருந்து கேட்குறேன். யா, சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன ஹெல்ப்? எனக்கு ஒரு கால் வந்தது. அவள் கடத்திட்டாங்களாம். அவள் எங்கே இருக்கிறான்னு தெரியும். ஓகே சார், அவர்கிட்ட நேம் என்ன? அவளோட பேர் வந்து அனு விஸ்வகுமார். அவங்களோட அட்ரஸ்? மேம், அது முக்கியம் இல்லை. அவள் கடத்திட்டு காரில் போயிட்டுருக்காங்க. கார் ப்ரௌன் கலர். அதோட சவுண்டு கேட்க லக்ஸரி கார் மாதிரி தெரியும். சார், இதை வச்சுக்கொண்டு எங்களால் கண்டுபிடிக்க இயலாது. வேறு டீட்டெயில் இல்லையா? மேம், அவளை கடத்தி வச்சுருக்காங்க. அவளால் எல்லாமே சொல்லலாது. இதை வச்சுக்கொண்டு தான் ஏதாச்சும் செய்யணும். ஓகே சார், நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணுறீங்களா? அவளை கடத்தி வச்சுருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? சார், எனக்கு புரியுது. எந்த வேலையை என்ன பார்க்க விடுங்க. உங்களோட வேலையை நீங்கள் பாருங்க. இங்கே கத்துறதால ஒரு பிரயோசனமும் இல்லை. ஓகே ஓகே மேம். ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க எங்களுக்கும். எஸ் மேம், தேங்க்ஸ். ஷிட். ஹலோ டேய், இப்போ நீ எங்கே நிற்கிற? நான் ஆஃபீஸுக்கு வந்தேன்டா இதை பற்றி கேட்குறதுக்கு. அதை விடு, இங்கே பக்கத்தில் கிறிஸ்மஸ் ஃபீஸ்ட் எங்கே நடக்குது? கடையெல்லாம் போட்ட மாதிரி. ஏன்னா நீ அப்போ அவளை கண்டுபிடிக்கலையா? அந்த விஷயமா தாண்டா கேட்குறேன். யா, எனக்கு தெரியும். ஏன் அங்கேயா இருக்கிறாள்? அங்கே போய் பாரு. அங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ நிற்கிறாங்க. நீ அங்கே போய் சிசிடிவி கேமராவில் செக் பண்ணி பார். கார் தெரியும், ப்ரௌன் கலர் லக்ஸுரி கார். ஓகே, நான் திரும்பி கூப்பிட்றேன். ஓகே, சரிடா. அனு, அனு, ஏதாச்சும் தெரிஞ்சதா? இல்ல, எனக்கு காசு அனுப்பு பைப். இல்லாட்டி இவன் என்ன கொன்றுவானா? பதறாதீங்க, எனக்கு வேற வழி இல்லை. இல்லை, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியல. உங்களை போலீஸும் தேடிட்டு தான் இருக்காங்க. நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேளுங்க. அந்த காரில் ஏதாச்சும் தெரியுதா? சம்திங் ஹெவியா? எனக்கு தெரியல. அனு, தயவு செஞ்சு பாருங்க, அங்கே ஏதாச்சும் இருக்கான்னு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. இங்க ஒரு சின்ன பெட்டி இருக்கு காலுக்குள்ள. ஓகே அனு, அதுக்குள்ளே பாருங்க, ஏதாச்சும் உங்களை காப்பாற்றுற மாதிரி இருக்காண்டு. யா, இதுக்குள்ள சுத்தியல் சாவியல் இருக்கு. ஓகே அனு, அது ஓகே. நான் சொல்கிறது அப்படியே செய்யுங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, என்னை நம்புங்க. ஓகே. இப்போ அந்த சுத்தியல் எடுத்து அவனை அடிங்க அனு. நோ, என்னாலே இல்லாது. அனு, அப்போ தான் உங்களால் தப்பிக்க இயலும். உங்களை தேடி போலீஸும் வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, என்னை நம்புங்க. அனு, ஆர் யூ ஓகே? ஓகே. அந்த சுத்தியல் எடுத்து அவனை அடிங்க. ஓகே. ஓ ஷிட்.
டேய் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அங்கே போ, அவள் அங்கே தான் நிற்கிறாள். நான் அங்கே தான் போகிறேன். இப்போ தான் இன்ஃபர்மேஷன் வந்தது. அந்த கார் எப்படி ஆக்சிடென்ட் நடந்தது? அவள் தாண்டா அவனை அடிச்சிட்டாள் காரோடைக்க. நான் தாண்டா அவளை அடிக்க சொன்னான். டேய் லூசு, அவளுக்கு ஏதாச்சும் நடந்திருந்தா என்ன செய்வேன் நீ? எனக்கு வேறு வழி தெரியல மச்சான், அதனால தான் சொன்னேன். நான் அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒருக்க போய் பார். நான் அங்கே போயிட்டேன்டா. போலீஸ் யாராச்சும் அங்கே இருக்கீங்களா? ஓ ஷிட். என்னாச்சு சொல்லு மச்சான். அனு அனு are you okay? கேட்குதா நான் கேட்குறது? ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ். என்னாச்சு சொல்லு மச்சான், அவளை எப்படியாவது காப்பாத்துடா. அவள் சேஃப் தான், நீ தப்பிச்சிட்ட. டேய் இருக்கியா? யா மச்சான். என்னதான் நான் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் என் அலட்சியத்தினால என் லைஃப் பண்ணவே இருந்துட்டேன். அன்னைக்கு மட்டும் நீ ஒரே ஒரு கால் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி என் வாழ்க்கை இப்படி மாறி இருக்கா. இதிலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, அணு மாதிரி தைரியமாக பயம் இல்லாமல் எல்லா பொண்ணுங்களும் முடிவெடுக்கணும். இதை மாதிரி எவன் வந்தாலும் அவனை எதுக்குற தைரியம் அவங்களுக்கு வரணும். நான் அவளை காப்பாற்றிட்டேன், அவள் தான் அவளை காப்பாற்றிட்டா. நான் அவளை பார்த்தே ஆகணும். டேவிட். டேவிட், யார் கேட்குறது? தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற? யாரா நீ? டேய், நீ தெரிஞ்சும் தெரியாமல் இந்த விஷயத்தை தலையிட்ட. இனி நடக்க போகிறதுக்கு நீ தாண்டா பொறுப்பு. சீசு.